உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ராகுவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதாயா பண்ண போகுது அப்படின்னா, என்ன பண்ண போகுது, 10ஆம் தேதி வரைக்கும் புதனை வச்சு அப்பாடின்னு ஒரு வழியா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த செவ்வாயை ஓரம் கட்டி அமிச்சாச்சு. அதுவே நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான காரணம், ஏன்னா 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு. ஏன்னா நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எப்பயுமே கொஞ்சம் வலிமை அதிகமா இருக்குன்ற முழுசா அந்த இடத்த அப்படியே அதுதான் ஆக்குபை பண்ண போகுது இல்லையா. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ குருவோட பொசிஷனும் ஓரளவுக்கு ஓகே. குருவோட பார்வையில் இருக்கிறனால பண ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஓரளவுக்கு ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி, அது வராதோ நின்று போகுமோன்ற அமைப்புலலாம் குரு வக்ர நிவர்த்தி அடைந்து பணம் வர இடத்துல எதுவும் ப்ராப்ளம் பண்ண போறது இல்லை. அதனால அது வரைக்கும் ஓரளவுக்கு மூச்சு விட்டுக்கலாம். பட் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஸ்லீப் தூக்கமே பத்தாது, இல்லை தூங்கி எந்திரிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இது ஏன்னா 12ஆம் வீட்டு இது 19ஆம் தேதி வரைக்கும் இப்படி இருக்கும். 19ஆம் தேதிக்கு அப்புறம் பயங்கரமாக அப்படியே குரூமாக போகிறீங்க அப்படிதான் சொல்கிறேன். அதுக்காக செலவு பண்ணுவீங்க. 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கும்போது நிறைய உங்களுக்குன்னே சில செலவுகள் மேற்கொள்வீர்கள். 19ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது ஹேர் கட் பண்ணலாமா, ஹேர் ஸ்டைல் பண்ணலாமா, ஃபேஷியல் பண்ணலாமா, எல்லா வேலையும் நடக்கும். யாருக்கு? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும். நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வருது, எஸ்பெஷலி சிவன் கோவில்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் வெட்டி பார்க்கும். நீங்கள் யோசிச்சிருக்கே மாட்டேங்க, திடீர்னு போயிட்டு வரலாம் வா அப்படின்ற மாதிரி போயிட்டு வருவீங்க. அங்கே போயிட்டு அதன் மூலமாக ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு மாதிரி மென்டல் ஸ்டெபிலிட்டியாக இல்லாத மாதிரியான சினாரியோ ஒரு முதல் 15 நாட்கள் இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் சூரியனோட டிரான்சிட் அப்படி நகர்ந்தப்புறம் அப்பா அடி அப்படின்ற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதி போய் கொஞ்சம் சனியோட இருக்கிற முயற்சிகள் நிறைய, அதாவது அது எப்படி சொல்றதுன்னா, சனினாலே கொஞ்சம் டிலேவா, நம்ம என்ன எஃபெக்ட் படாலும் டிலே ஆகும். நாளைக்கு அப்படின்றது ஒரு நாளை கழிச்சுன்றது அதுக்கு அடுத்த நாள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கோவமும் கடுப்பும் வரும் இல்லையா. மேல் அதிகாரி நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க, நம்மளுக்கு வேலை கொடுக்குறவங்க நம்மளை போட்டு டென்ஷன் படுத்துவாங்க. அதுவே கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஆகும். இதெல்லாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, நீங்கள் எஸ்பெஷலி ஹச்ஆர் ஃபீல்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, ஹச்ஆர் ஃபீல்டில் இருக்கவங்க, கேமரா ஃபீல்டில் இருக்கவங்க, மெக்கானிக்கலாக இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, முழுமையாக அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, சவுண்ட் அனலைஸ் பண்ணுறவங்க, சத்தத்தின் மூலம், இதெல்லாம் மிதுனுடைய காரகத்துவம். அந்த இதில் ஃபீல்டில் இருக்கவங்க, சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க, வங்கி பேங்கிங் சம்மந்தப்பட்ட செக்டாரில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, சொல்லி கொடுக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்கார, பேராசிரியராக இருக்கீங்க இல்லை டீச்சராக இருக்கீங்க, இவங்களுக்கு எல்லாம் பளு அதிகரிக்கும், வேலை பளு அதிகரிக்கும். நிறைய உங்களை பார்த்து உங்கள் மீதான பொறாமையும் போட்டியும் நிறையா இருக்கும். மேலே இருக்கவங்களே உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அதுவே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். இந்த இடத்த விட்டு போகவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் மாட்டிக்கிட்டோமேன்ற மாதிரி சில சினாரியோலாம் எட்டி பார்க்கும். அது 1ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக இருக்கும். விட்டுட்டு பேசாமல் ஓடிடலாமா அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான், நான் திரும்பவும் சொல்கிறேன், தாட்சண்யம் தனராசம்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி திருவாதிரை அது பண்ண மாட்டேங்க. இருந்தாலும் இந்த தடவை அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கராராக பேசுகிறத பேசிடுங்க. ஏன்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏமாற்றுவாங்க. ஏன்னா அந்த வேலையை 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சனி செவ்வனே பண்ணுவான். வேலையில சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க, கொடுக்கக்கூடிய பணத்துல சிம்பத்தி. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதியும் லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அங்கதான் உட்காந்துருக்காரு. 3ஆம் வீட்டு அதிபதி முயற்சியின் மூலமா வரக்கூடிய அமைப்பும் அங்கதான் உட்காந்துருக்கு. ஸோ சில விஷயத்துல ஏமாறுறோம் இல்லை ஏமாற்றப்படுறோம் தெரியாம சில விஷயங்கள் நடக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். வேலையில மட்டும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி டக்குன்னு நீங்க பண்ணாத விஷயத்த பிளேம் பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் தான், அதிக அலைச்சல். ஏன்னா இந்த 3ஆம் இடத்து அதிபதி இருக்காருல்ல, 3ஆம் இடம் தான் ஆல்மோஸ்ட் டிராவலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அவர் போய் உச்சமாகும் போது நிறைய டிராவல் பண்ண வேண்டி வைக்கும். 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நீங்களே சிங்கிளாக இருந்து சிங்கிள் ஆர்மின்ற மாதிரி சிங்கிளாக நிறைய விஷயத்தை மேற்கொள்ள வைக்கும். நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய அனுகூலம், நிறைய அலைச்சல், நிறைய அதுவும் ட்ரெயின் டிராவல் பண்ணுறது, பஸ் டிராவல் பண்ணுறது, கனரக வாகனங்களில் டிராவல் பண்ணுறது, இதெல்லாம் அந்த தடவை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். டென்ஷன் ஆகிக்கும். யாரோ ஒருத்தவங்களுக்காக நம்ம உட்காந்து டென்ஷன் எடுத்துக்கிற மாதிரியான சில சினாரியோ வரும். நைட்டு தூக்கத்தை மட்டும் கெடுத்துக்காதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயமே அதுதான். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி போய் செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது தூங்கவே முடியாது. தூங்காமல் கொஞ்சம் வேலை பார்க்குறது, அதனால ஹெல்த்துக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்.
முதுகு தண்டு வடம் கால் ரெண்டும் பத்திரமா பார்த்துக்கணும். இப்பயே உட்காந்தீங்கன்னா சும்மா 2 நிமிஷம் உட்காந்து பாருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஷோல்டர் பெயின் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். நிறைய சிஸ்டம், நிறைய கம்யூனிகேஷன். இந்த சனி காரகத்துவம் தான் பின்னாடி இருக்கக்கூடிய தண்டு வடம் எல்லாம் சனி. அது 10ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகும்போது வேலையின் மூலமாக முதுகு வலி வரும். அதனால ஒரு பில்லோ வச்சுக்கிறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு மற்ற நெகட்டிவாக எதுவுமே இல்லைப்பா, எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஹெல்த்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தாட்சண்யம் தனலாசம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைக்கணுன்ற மாதிரி கம்பல்ஷனுக்குள்ளே தள்ளப்படுவீர்கள். உங்களுக்கான நியாயமான விஷயத்தை கேட்டு வாங்கிக்கிறது எனக்கு தெரிஞ்சல. எத்தனை நாள் பேசாமல் இருக்க போறீங்களோ தெரில. ஏன்னா இந்த தடவை சனினாலே கொஞ்சம் அப்படி 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 இருப்பார். அதனால் அதோட இத்தனை பிளான்ட் சேரும்போது கோவப்பட அண்ணன் தம்பின்னு யாரெல்லாம் உங்ககிட்ட வராங்களோ அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் எல்லாம் அதை தான் இண்டிகேட் பண்ணும். உன்னை தம்பியா நினைக்கிறேன், உன் அண்ணனா நினைக்கிறேன், இதெல்லாம் இந்த சனி செவ்வாயுடைய காம்பினேஷன். சனி எல்லாம் பெரிய அண்ணன் பெரியப்பா சித்தப்பா இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அதனால் இதை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் பெரியம்மா பெரியப்பாவுடைய உடல் நலத்திலையும் கவனமாக இருக்கணும். அப்பாவோட உடலத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் திருவாதிரை நட்சத்திரக்கார படிக்கிற குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் படிப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. ஏன்னா ராகு குருவோட பார்வை இருக்கனால பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக வரப்போகிறது இல்லை. பிள்ளைங்களாம் சூப்பராக படிப்பீங்க. யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களோ ஜெயிச்சு தூள் கலப்பிடுவீங்க. உங்களுக்கு தான் அதிர்ஷ்ட காட், எந்த நெகட்டிவும் இல்லை. படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா படிப்பீங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும், வேலையில் பழு அதிகரிக்கும், நிறைய வேலை இழுத்து போட்டு செய்யறதுக்கான சினாரியோ உருவாகும், நிறைய ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும். எங்கே எதை பண்ணணுன்றதை பார்த்து தெளிஞ்சு பண்ணுங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்ல கற்றுக்கங்க. இல்லாட்டி வேலையில் சில பிரச்சனைகள் வரும். வேலையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எட்டி பார்த்துட்டு வெளில வருவீங்க. யாரெல்லாம் ஃபாரின்ல இருக்கீங்களோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சிஸ்டம் ஐட்டில் இருக்கவங்க, நான் சொன்ன மாதிரி இந்தந்த ஃபீல்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தயவு செஞ்சு அலைச்சல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். இந்த 10ஆம் இடமே கர்மா தான். கர்மா நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் எட்டி பார்க்கும். குறைஞ்ச மாதிரி இருக்கும், இந்த மாதம் கூட்டிட்டோம். டென்ஷன் சுகர் வரும், பிபி டென்ஷனு கோவம் ஆத்திரம் எல்லாம் வரும். பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏதாவது வாயை விட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் வாயே திறக்காமல் இருக்கிறது பெட்டர். வீட்லேயும் நிம்மதியில் வெள்ளையும் நிம்மதியில் என்னடா பொழப்புன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே வேலை பழு அதிகரிக்கும். செய்யறது என்னமோ ஒரு வேலை காசு, ஆனால் நம்ம 3 வேலை செய்யறதுக்கான வேலையில இந்த திருவாதிரைக்கு அப்படிதான் நடக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் அது பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய எக்ஸ்ட்ரா திறமையை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். மண்டையை பிச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டீச்சர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் கவனமாக இருங்க. பேராசிரியர்கள் வாத்தியார்கள் டீச்சர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் கவனமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஓகே, 60 வயது தாண்டி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. கால் வலி வருது, பாத வலி, கால் முட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களாக இருக்க பட்சத்தில் கர்ப்பப்பை பிரச்சனைல கொஞ்சம் மாட்டிப்பீங்க, கவனமாக இருக்கணும். யூட்ரஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் கூட சில சமயம் அடிவயிறு வலி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி மூச்சு விடுறதுல இதயம் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படபடப்பாக இருக்கும். ஏன் படபடப்பாக இருக்குன்னே தெரியாது, ஆனால் படபடப்பாக இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? காலபைரவர் வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை கொடுக்கும். எங்கேயாவது முடிஞ்சா காலபைரவர் கோவில் இருந்தால் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஏதாவது அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு போங்க. அம்பிகை அருளால் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்க வீட்டு பெண் தெய்வம் இந்த உங்களை பயங்கரமா இயக்க போகுது. ஏதோ ஒரு பெண் தெய்வத்துடைய எனர்ஜியின் மூலமா நீங்க இயங்க போறீங்க. சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது 19ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பெண் தெய்வத்துடைய அனுகூலம் அனுசரணை எல்லாம் கிடைக்கும். அந்த தடவை எனக்கு தெரிஞ்சு இந்த வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. சிவன் கோவில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டு இன்னும் சக்சஸ். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறையா படகு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய போட்டு பார்க்கறது, தண்ணியில் இருக்கிறது, பீச்சுக்கு போகிறது, திடீர்னு எதிர்பார்க்காம பீச்சுக்கு போயிட்டு வர்றது, அங்கே ஏதாவது போட்டு பார்க்கறது. இந்த வீடியோ கண்ணில் படும் போதே அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும். 555ன்ற நம்பர் அடிக்கடி கண்ணில் படும். அதே மாதிரி 777 இந்த 3 நம்பரும் இந்த வீடியோ பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளே கணக்கும். இந்த 77 நம்பர் வருது அப்படின்ற போது கொஞ்சம் இதுவரைக்கும் இருந்த தடையிலிருந்து சக்ஸஸை நோக்கி பயணிக்க போறீங்கன்னு என்ற அர்த்தம். 5 வருதா, நியூ பிகினிங்க்கு ரெடி ஆயிக்கோ, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இந்த தடவை மாறப்போகுது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. அடுத்த விடம் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ல கவனமா இருந்துட்டாலே போதும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த ஏப்ரல் மாதம்.